குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்டோட 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஆல்மோஸ்ட் மோர் தென் 2/3 கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிச்சிருக்கோம். என்ன கான்செப்ட்ஸ் படிச்சோம் அப்படின்னா முழுக்கல்ன்றதுல படிச்சோம். சரியானா? ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம டைரக்டா நம்பர்ஸ் வச்சே படிச்சோம். வெறும் இப்ப அத வேர்ட் ப்ராப்ளமா இருந்தா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா குட்டஸ்? கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 7 எல்லாமே வேர்ட் ப்ராப்ளமா இருக்கு. சோ அந்த வேர்ட் ப்ராப்ளம்னா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துருவோம். சரியா? சோ முழுக்கல் அப்படின்றதுக்குரிய டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கா? முழுக்கல் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ஐ சொல்லுவோம் ஆர் இசட் சொல்லுவோம். சரியா? சோ ஐனா இன்டிஜர், இசட்னா ஜாலன்னு சொல்லி பார்த்தோம். என்ன செஞ்சோம்? 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 it goes on. So குட்டீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னா இப்படியும் எழுதலாம். 0 1 2 3 goes on, minus 1 minus 2 minus 3 it goes on. சரியா குட்டீஸ்? இப்ப இவ்ளோ ஸ்பேஸ் நான் எழுதணுமா? இங்கிட்டு பிளஸ் 1 இங்கிட்டு மைனஸ் 1 இங்கிட்டு பிளஸ் 2 மைனஸ் 2 அப்படின்றத எப்படி எழுதலாம்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு எழுதுனா கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியமா இவ்ளோ வைடா யூஸ் பண்ற ஸ்பேஸ இவ்வளோண்டா பண்ணிக்கிறலாமா? அடுத்து ஜீரோக்கு என்ன சைன் போட்டிருந்தோம்? ஜீரோ விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஜீரோவோட சைன் என்னன்னா நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அப்ப பாசிட்டிவோட குறியோடையும் சேராது, இந்த பாசிட்டிவ் குறியில உள்ள எண்களோடையும் சேராது, இந்த நெகட்டிவ்ல இருக்கிற இந்த நண்பர்கள் குறியோட இருக்கிற எண்களோடையும் சேராது. இது ஒரு தனித்துவமானது. சரியா? சோ லைக் a unique one. அதனாலதான் which is neither positive nor negative. சரியா? புரிஞ்சுச்சா? சோ இப்ப நம்ம இப்ப செய்யற எல்லா வேர்ட் ப்ராப்ளமோட ஆன்சர்ஸும் இதுக்குள்ள வருதா இல்லையா கிராஸ் செக் பண்ணிடுவோமா? சம் செய்யலாமா? ஓகே டன். இப்ப நம்ம எந்த எக்ஸசைஸ் செய்யறோம்? 1.1ல கொஸ்டின் நம்பர் 4 செய்ய போறோம். செய்யலாமா? ஓகே. கொஸ்டினை ரீட் பண்றேன், பாத்துக்கோங்க. உங்களுக்கு காமிக்கவும் செய்யறேன். இங்க இந்த இருக்கு பாருங்க. தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்றாள். தேன்மலர்ன்ற ஒருத்தவங்க போட்டித் தேர்வில் பங்கேற்றிருக்காங்க. அந்த தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. சோ இப்ப இப்ப நீங்க படிக்கிறது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் தான். சரியா? போட்டி தேர்வுன்னு வரும்போது ஒரு 12th முடிச்சுட்டு இல்ல 10th முடிச்சுட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மாதிரி எல்லாம் எழுதுறாங்கல்ல. சோ அந்த எக்ஸாம்ஸ்ல இல்ல எக்ஸ்பெஷலி இந்த மைனஸ் மார்க் எதுல இருக்கும் அப்படின்னா பேங்கிங்ல எல்லாம் இருக்கும். நம்ம ஒரு கொஸ்டின் இப்ப நம்ம டீச்சர் திருத்துறாங்கப்பா, பரிச்சை பேப்பர் ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்புன்னு தான் போடுவாங்க. கரெக்டா? ஆனா தப்பா ஆன்சர் பண்ணாலும் அதற்கும் மதிப்பெண் குறைக்கப்படுமா? சரியா? சோ பேங்கிங்ல எல்லாம் அப்படிதான் இருக்கு. சோ முதல் தாளில் அதுல மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. முதல் தாளில் 25 வினாக்கள் தவறாகவும், இரண்டாம் தாளில் 13 வினாக்கள் தவறாகவும் பதிலளித்துள்ளார். அப்படின்னா அவருக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண் எவ்வளவு? மொத்தம் பேப்பர் 1 பேப்பர் 2. இப்ப பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாம் இருக்குமா டீச்சர்னா எஸ் இருக்கு. சரியா? சோ தாள் 1, தாள் ஃபர்ஸ்ட், முதல் தாள்ல மொத்தம் குறைக்கப்பட்ட மதிப்பெண்கள், குறைக்கப்பட்ட மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னா 25. அப்ப குறைக்க அப்படின்னா இது என்ன குறிமா? மைனஸ். சரியா? தாள் 2 தட் இஸ் பேப்பர் 2ல எவ்வளவு மதிப்பெண் குறைக்கப்பட்டாங்க? இதுலயும் அதேதான் மைனஸ் தான் பண்ணணும், ஏன்னா குறைச்சிருக்காங்க. குறைக்கப்பட்ட மதிப்பெண் என்னப்பா அப்படின்னா 13 கொஸ்டின்ஸ் தப்பானதுனால -13, 13 மார்க் குறைச்சிருக்காங்க. அப்ப மொத்தம் அப்படின்னா மொத்தம் மொத்தம் குறைக்கப்பட்ட இல்ல மொத்த மதிப்பெண்கள் இல்ல மொத்தம் குறைக்கப்பட்ட மதிப்பெண், மொத்தம் குறைக்கப்பட்ட மதிப்பெண். பேப்பர் 1ல 25 மார்க் குறைச்சிட்டாங்கப்பா, போயிருச்சுப்பா. பேப்பர் 2லயும் 25 மார்க் கம்மியாயிடுச்சு. அப்ப நான் மொத்தம் எவ்வளவு மார்க் குறைச்சிருக்காங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கா? -25, இங்கேயும் -13. அப்ப 2 நம்பரும் ஒரே குறியா இருந்தா ஞாபகம் இருக்கா? சேம் சைன்னா என்ன செய்யணும்? we had to add and put the same sign சொல்லியிருக்கேனா? 2 நம்பருமே ஒரே குறியில இருந்தா அதை கூட்டிட்டு அதே குறிய போடணும். அப்ப -38 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுச்சா? சோ மொத்தமாக குறைக்கப்பட்ட மதிப்பெண் என்னது?
மைனஸ் 38. புரிஞ்சுச்சா? இதான் 4th கொஸ்டினோட ஆன்சர். சரி. அடுத்து 5th கொஸ்டின் நான் இங்கேயே ட்ரை பண்றேன், செய்றேன். சரி. இங்க என்னப்பா கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் வினாடி வினான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இது வைப்பாங்க தெரியுமா? போட்டி வைப்பாங்க. சரியா? ஒவ்வொரு வினாடிக்கும் ஒரு இது. இப்ப இதுல எத்தன குழு இருக்காங்கன்னா, 2 குழு இருக்காங்கப்பா. குழு குழுனா குரூப்பு. சரியா? குழு ஏ, குழு பி. தட் இஸ் குரூப் பி. 2 குரூப் இருக்காங்க. மொத்தம் எத்தன ரவுண்டு? ஃபர்ஸ்ட் சுற்று 1. ஃபர்ஸ்ட் சுற்றுல எத் ஏ குரூப்ன்றவங்க 30 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பி குரூப்ல எத்தன? -20 மார்க்குப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் மார்க்லயும் அவங்க இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? நான் சொல்ற விஷயங்கள் புரியுதா? அடுத்து சுற்று 2. சரியா? சுற்று 2ல இவங்க 20 மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்க மார்க்கே வாங்கலப்பா. 0. புரிஞ்சுச்சா? அடுத்து சுற்று 3 மொத்தம் 3 ரவுண்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சுற்று 3. அப்ப இவங்க என்ன வாங்கியிருக்காங்க? இவங்க 0 மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்க 30 மார்க் வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த நம்ம டிவி ஷோ எல்லாம் பார்ப்போம்ல. இப்ப இதுல யாருப்பா என்னப்பா வாங்கியிருக்காங்க? யாருப்பா பிரைஸ் வின்னர்? 2 பேருமே பிரைஸ் வின்னரா? இல்ல ஒருத்தவங்க தானா? அப்படின்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. 30 பிளஸ் -20 பிளஸ் 0. ஏன்னா மொத்த மதிப்பெண் தானே கேட்கறாங்க. அதனாலதான் நான் இங்க ஆட் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு. சொல்றது புரிஞ்சுச்சா? சோ இப்படி எழுதியிருக்கேன். புரியுதாடா குட்டீஸ்? அதே மாரி இங்க எழுதுங்க. -20 பிளஸ் 0 பிளஸ் 30. சரியா? சோ இந்த இது 2மே சமமா? இல்லையா? அப்படின்னா, நீங்க எத வச்சு புரிஞ்சுக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு சொன்னீங்கன்னா, ஐடியா உங்களுக்கே தெரிஞ்சிரும். இப்ப இந்த 1, 2, 3 இங்கேயும் 3 இருக்கு அப்படின்னா, மொத்தமா கூட்டி பார்த்தாலும் ரைட்டு. இல்ல, அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெற்றி பெற்றவங்க யாரு? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுல யார் அதிக மதிப்பெண் எடுத்தாங்களோ, அவங்க வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் குட்டீஸ்? முழுக்கள வரிசைகள் மாற்றி கூட்டினாலும் மதிப்பு மாறுமா? அந்த கேள்விக்கு தான் இப்ப பதில். இப்ப 30 இங்க முதல்ல இருக்கு, இங்க கடைசில இருக்கு. இங்க -20 2வதாவும், இங்க முதலையாவும் இருக்கு. 0க்கு இங்க கடைசியா, இங்க நடுவுல 2வதா இருக்கு. சோ முழுக்கள என்னது மதிப்பெண்கள மாற்றி கூட்டினாலும் மதிப்பு மாறுமான்னு கேட்டிருக்காங்க. சோ கூட்டி பார்த்துருவோமா? கூட்டி பார்த்துருவோமா? என்ன செய்யலாம்? இத உங்களுக்கு ஒரு மெத்தட்லயும் சொல்லி தரேன். இப்ப நார்மலா நீங்களே கூட்டி பாருங்க. இல்ல அப்டின்னா, இன்னொரு மெத்தட் என்ன அப்டின்னா, இந்த 2 ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு சிம்பல் போட்டுக்கிறேன். இந்த 2 கூட்டிட்டு வந்த விடையோட இந்த விடைய நான் கூட்டி பார்க்கிறேன்ப்பா. ஏன்னா மொத்தமா 3யுமே கூட்டுறது எனக்கு கஷ்டம் தானே. ஏன்னா நான் ஸ்டூடண்ட் தானே. அதனால இப்ப இத செய்றேன். இப்ப இது 2யும் கூட்டுனா என்ன வரும்? மதிப்பு வேற வேற. இங்க +30 -20. மதிப்பு வேற வேறன்னா என்ன செய்யணும்? 2 நம்பரையுமே கழிச்சுட்டு பெரிய எண்குறி எதுவோ அத போடணும். அப்ப +10. 2க்கு வித்தியாசம் 10. பெரிய நம்பர் வந்து 30. சரியா? So what is the sign of the greater number? Plus sign. So அப்ப +30 ல இருந்தோட சைன் என்னவோ அந்த பிளஸ் சிம்பல் போடணும். ஸோ +0. 10யும் 0வையும் ஆட் பண்ணா என்ன வரும்? ஆன்சர் எனக்கு 10 தான் வரும். சரியா? அதே மாரி இங்க பாருங்கப்பா. ஸோ இங்க மொத 2 இந்த 2 கூட்டணுமா? அதே மாரி இங்க இந்த இதுல மொத 2 இந்த லாஸ்ட்டும் நீங்க கூட்டி பார்த்துக்கோங்க. சரி உதாரணத்துக்கு இங்க நான் கூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பிராக்கெட் போடுறேன். இங்க பிளஸ் சிம்பல் இருக்கு. எங்க கூட்டுங்க? உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா, நான் கொஞ்சம் பெருசாவே எழுதி காமிக்கிறேன். -20 பிளஸ் 0 பிளஸ் 30. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 2 கூட்டலாம் அப்படின்னா, எஸ் ட்ரை பண்ணுங்க. -20யோட ஒரு 0 ஆட் பண்ணா, நமக்கு -20ன்னு தான் தெரியும். ஏற்கனவே ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சிருக்கோம். அதனால டைரக்ட்டாவே நான் செய்றேன். சரியா? இந்த பிளஸ் 30 அப்படியே போடுவேன். அடுத்து இப்ப இந்த 2யும் கம்பேர் பண்ணுங்க. இந்த 2யும் கம்பேர் பண்ணா என்ன வரும்? -20 பிளஸ் 30. சேம் சைனா, டிஃபரண்ட் சைனா? டிஃபரண்ட் சைன். சப்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணா என்ன வரும்? கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணா 10 தான் வரும். ஸோ குட்டீஸ் இப்ப இதுல என்ன செய்வோம்? இங்கேயும் 10 வந்திருக்கு, இங்கேயும் 10 வந்திருக்கு. அப்ப இதோட முழுக்கள வரிசை மாற்றி கூட்டுனாலும் மதிப்பு என்ன செய்யாது? மாறாது. எதுல? அங்கதான் இப்ப முக்கியமான வார்த்தை. சரியா? கூட்டல்ல. முழுக்கள வரிசைய மாத்தி கூட்டுனாலும் சோ அந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. கூட்டல்ல மதிப்பு மாறாது. சரியா? இப்ப இந்த 2 பேருமே குழு ஏவோட மதிப்பும் 10. குழு பியோட மதிப்பும் 10. அப்ப என்னப்பா சொல்லலாம்? 2 குழுவுமே சம மதிப்பெண். வெற்றி பெற்றவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வெற்றி பெற்றவங்கன்றது 2 பேருமே சமமா தான் விளையாண்டுருக்காங்க. அப்ப 2 குழு ஏவும்,
குழுபியும் வெற்றி பெற்றவங்க. புரிஞ்சுச்சா? சோ இந்த இதெல்லாம் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்திருக்கோம்? 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 4ம் பார்த்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 5ம் பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் போடலாமா? ஓகே டன். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 6. என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா 11 பிளஸ் 7 அதோட ஒரு 10 ஆட் பண்ணுங்க. ஓகே. இது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு குடுத்திருக்காங்கப்பா. தட் இஸ் 11 பிளஸ் 7 பிளஸ் 10 குட்டஸ். சரியா? சோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி சொன்னோமா? ஞாபகம் இருக்கா? சோ அதுபடி நீங்க செய்யுங்க. இல்ல அப்படின்னா நம்ம இது என்ன விதின்னு கண்டுபிடிச்சா கூட செஞ்சிடலாம். சரியா? ஏன்னா இதுல அந்த கொஸ்டின் வந்து இன்டைரக்டா இருக்கு. எங்க பிராக்கெட்ட சிம்பிளிஃபை பண்ணுங்க. 11யும் ஒரு 7 ஆட் பண்ணா என்ன வரும்? 18ஆ? 18 பிளஸ் 10 என்ன வரும்? 28. அதே மாதிரி இங்க பிளஸ் 11 will be there as it is. பிராக்கெட்டுக்குள்ள உள்ளதான் நம்ம ஆட் பண்ணணும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 17. ஓகே. 11 பிளஸ் 17 என்ன வந்துருச்சு? 28. அப்ப என்ன குட்டிச்சலாம்? இந்த பக்கம் உள்ள மதிப்பும் தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போட்டுக்குருவோம். சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு 2. இங்க வந்து வெறும் 1 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இப்படி எழுதக்கூடாது. 1 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதக்கூடாது. எப்பயுமே 1ம் 2ம் சமம் கிடையாது. இங்க இதை எழுதும் போது எப்படி எழுதணும்? 1 போட்டு சர்க்கிள் போட்டுக்கணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப இதோட மதிப்பு சமமா இருக்கு. சரி. இப்ப நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அப்படியே ஒரு 3 டிஃபரெண்ட் நம்பர் இருக்கா? அதை A, B பிளஸ் சின்னு போட்டுடலாமா? எங்க பிராக்கெட் இருக்கு அங்க போட்டுருங்க. அதே மாதிரி இங்க முதல் நம்பர் 11 எங்க இருக்கு? A. அடுத்து இங்க என்ன இருக்கு? B, C. சோ இந்த விதிக்கு பேர் என்ன? எங்க நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த விதிக்கு பேர் என்ன? நான் என்ன எந்த சிம்பிளுமே நடுவுல போடல. அப்ப இதோட மதிப்பு மாறாதுன்றது முதல் ஆன்சர். சரியா? சமமா? ஆமா, சமம். 2வது கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி இட் ஹோல்ட்ஸ்? அப்ப இந்த கொஸ்டின் வந்து எந்த பண்பின் அடிப்படையில் இது சமம்னு சொல்லியிருக்காங்க. எங்க கொஞ்சம் யோசிங்க. ஒரு செகண்ட் டைம் கொடுத்துறவா? கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு பேர் என்ன? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த விதிக்கு பேர் என்ன? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தமிழ்ல என்ன சொல்லியிருக்கோம்? சேர்ப்பு பண்பு. இதோட இன்னொரு பேர் ஆப்ஷன்ல இப்படிதான் கொடுக்கணும், சேர்ப்பு பண்பு தான் கொடுத்திருக்காங்களா? இல்லாட்டினா வேற எந்த ஆப்ஷனும் இல்ல அப்படின்னா தப்பு கிடையாது. இதோட மறு பேர் என்னன்னா துணை பண்பு. சரியா குட்டஸ்? சோ இந்த 2ல எந்த வார்த்தை இருந்தாலும் ரைட்டு. கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதுதான் கொஸ்டினோட ஆன்சர். இது 2வது கொஸ்டினோட ஆன்சர். சரியா? 2மே சர்வசமமா? ஆமா, 2மே சர்வசமம். 2வது இது எந்த பண்புனா, இந்த பண்புக்கு பேர் என்ன? இங்கிலீஷ்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, தமிழ்ல சேர்ப்பு பண்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா துணை பண்புன்னு சொல்லலாம். சோ கொஸ்டின் நம்பர் 6ஓட வேர்ட் ப்ராப்ளம் இதுதான். சரியா? அடுத்த கொஸ்டின் போடலாமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இது வந்து கொஸ்டின் நம்பர் 7. சரியா? 7th கொஸ்டின கூட்டினால் என்னப்பா கேட்டிருக்காங்க? கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணைனா இங்க பாருமா. இணை முழுக்கள். இப்பதான்ப்பா நான் இங்க எழுதுனேன்ல, இதை யூஸ் பண்ண போறேன். சரியா? எனக்கு ஆன்சர் என்னதான் வேணும்? 2 தான் வேணும். என்னதான் செய்யணும்? கூட்டும் போது. அப்ப நடுவுல ஃபுல்லா பிளஸ் சிம்பல் போட்டுக்கிறேன்ப்பா. இங்க 3, இங்க 4, இங்க 5. எந்த 2 கூட்டுனா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? எந்த 2 நம்பர் வேணாலும் கூட்டிக்கோங்கப்பா. அது வந்து இந்த குரூப்புக்குள்ள இந்த குரூப்னா எப்படி? இந்த 1, 2, 3 மட்டும் கிடையாது. இந்த டாட்டட் இருக்கா? அதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்க. இந்த குரூப்ல முழுக்கல்ல எந்த 2 நம்பர் வேணா கூட்டிக்கோங்கப்பா. எனக்கு ஆன்சர் என்னதான் வரணும்? 2 வர மாதிரி 5 பேரிங் சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கொஞ்சம் யோசிங்க. ஸ்டார்டிங்ல 0 பிளஸ் 2 2 ஆயிடுச்சா? ரைட்டு. அடுத்து 1 பிளஸ் 1 2 ஆயிடுச்சா? ஓகேவா? இந்த எடுக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருந்து தான் எடுக்கிறேன்? இந்த முழுக்களுக்குள்ள தான் எடுக்கிறேன். சரியா? ஃபைனல் ஆன்சர் எதுல தான் வருது? முழுக்களோட தான் வருது. சரி. அடுத்து என்ன கொட்டேஷன்னா, இந்த 2 மட்டும் தான் டீச்சர் வருமா? வேற ஏதாவது எடுக்க முடியாதா? என்ன செய்யலாம்? யோசிச்சு சொல்லுங்க. -2 + 4 போடலாமா?
குழுக்களோட இங்க வந்து முழுக்களோட குறி வந்து வேற வேற. அப்ப என்ன செய்யணும்? 2 நம்பரையும் கழிச்சிட்டு பெரிய எண் குறி போட்டோம்னா, பெரிய எண் என்னது? இங்க 4. சரியா? இங்க பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான், போடலாட்டினாலும் ஒண்ணுதான். சரியா? சோ ஆன்சர் வந்து 2. சரி. கொஞ்சம் யோசிங்க. வேற என்ன செய்யலாம்? யோசிக்கலாமா? ம். சரி. நானே ஐடியா குடுக்குறேன். -1. என்ன போடலாம்? 3 போடலாமா? சும்மா நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்தா வேற ரொம்ப கஷ்டமான நம்பர்லாம் கேட்கல. வெறும் 2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரி 2 வர மாரி. இங்க பாருங்க -1 + 3. -1 + 3 என்னது? டிஃபரண்ட் சைன். So we had to subtract and put the greater number sign. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்து வேற என்ன எடுக்கலாம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு -3 எடுத்தோம் அப்படின்னா, என்ன இங்க போடணும்? 5 போடணும். சரியா? புரிஞ்சுச்சா? புரியலையா குட்டீஸ்? இது ஆன்சரும் என்னதான் வரணும்? 2 வரும். சரி. இப்ப இதே இது உங்களுக்கு கூட்டலுக்கு பதிலா கழித்தலுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே. இப்ப கழித்தால் கழிச்சா அப்படின்னா 5ல 3 கழிச்சா 2. சொல்லுவோமா? 6ல 4 கழிச்சா 2. இப்படி சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா? 4ல 2 கழிச்சா 2. இந்த மாரி சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா? அதே மாரி கழித்தலுக்கு என்னன்றத டீட்டெயிலா பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கழித்தலையும் சேர்த்து சொல்லி தரேன். 2 நம்பரும் கூட்டினா எனக்கு என்னதான் வரணும்? 2 வரணும். அதுதான் இங்க கேட்ட கொஸ்டின்ஸ். அது மாரி எத்தன பேரிங் கேட்டிருக்காங்க? 5 பேர்ஸ். இணைனா பேர்ஸ். சரியா? இத எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அதுக்குரிய ஸ்டிமுலேஷன்ஸ் பார்த்துட்டு, நம்ம அடுத்த கான்செப்ட் போயிரலாம். எழுதியிருப்பீங்களா? சரி, 1 செகண்ட் டைம் தரேன். அட்லீஸ்ட் 1 செகண்ட வச்சு என்ன டீச்சர் எழுத முடியும்னு நினைக்கிறீங்களா? 1 செகண்ட்ல பார்த்துருங்க. கடகடன்னு மேல இருந்து பாருங்க. அடுத்த வீடியோ ரீகேப்சுலேட் பண்ணி கூட நீங்க இன்னொரு தடவ பார்த்து சம் செஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப நம்ம எக்சர்சைஸ் 1.1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அடுத்து போற எக்சர்சைஸ்க்கு பேர் என்னன்னா, எக்ஸர்சைஸ் 1.2. இந்த 1.2 ஏற்கனவே உங்களுக்கு பேசிக்ஸ் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இதுவும் அதே முழுக்கள் தான். இப்ப முழுக்களோட கூட்டல் ஃபுல்லா 1.1ல இருந்துச்சு. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, முழுக்களோட முழுக்களின் கழித்தல். சரியா? ஏற்கனவே அப்பப்ப முழுக்களோட கூட்டல் பார்க்கும்போது சைமல்டேனியஸா கழித்தலும் நான் சொல்லி தான் குடுத்துருக்கேன். சரியா குட்டீஸ்? இருந்தாலும் ஒரு தடவ அதுக்குரிய வீடியோஸும் பார்த்துரலாம். சரி. கழித்தல் அப்டின்னா என்னப்பா செய்யணும்? இப்ப செஞ்சோம்ல 2 முழுக்கள கழிக்கணும்ப்பா. இப்ப நான் அதே எடுத்துக்கிறேனே. ஒரு உதாரணத்துக்கு 5ல 3 போச்சுன்னா என்ன? அப்டின்னா, இந்த இடத்துல 5ல 3 போச்சுன்னா என்னன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இது 5ஓட குறி வந்து பிளஸ்ஸு, கழித்தல்ன்றதுனால மைனஸ், இந்த 3ஓட குறி என்னது? பிளஸ். சரியா? ஸோ 5ல இருந்து 3 போச்சு. 5 சாக்லேட் நான் வச்சிருக்கேன். சரியா? 3 சாக்லேட்ஸ் என் ஃப்ரெண்டுக்கு நான் குடுத்துட்டேன்னா, என்கிட்ட எத்தன சாக்லேட்ஸ் தான் இருக்கும்? 2 சாக்லேட் தானே இருக்கும். இவ்வளதான். சரியா? இததான் நமக்கு ஏற்கனவே சின்ன பிள்ளையிலருந்து சொல்லி சொல்லி பார்த்துப்போம். பட் அத எப்படின்றத டீட்டெயில்டா அத தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப நம்ம படிக்கிறோம். சரியா குட்டீஸ்? இப்படி சம் செய்றது எதுவும் கஷ்டமா இருக்கா? ஈஸி தானே? ஓகே. ஸோ முழுக்களோட கழித்தல்ன்றத என்னன்றத சொல்லிக் குடுத்துறேன். நம்பர் லைன்லயும் சொல்லிக் குடுக்குறேனே. இப்ப நம்ம பார்த்த இந்த இதே பார்த்துக்கலாம். ம். இப்ப நான் கால்குலேஷன்ல பண்ணி காமிச்சேன். ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 2ன்னு சொல்லிட்டோம். சரியா? இப்ப இத நம்பர் லைன்ல எப்படிப்பா செய்றோம் அப்படின்னா, 0, 1, 2, 3, 4, 5, 6 இங்க -1, -2, -3 இப்படியே போகும். இங்க. 0ன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன குடுத்துருக்காங்க? பிளஸ்ல குடுத்துருக்காங்க. அப்ப இது ஃபுல்லா மிகையெண். சரியா? இத என்னன்னு சொல்லுவோம்? இந்த பக்கம் உள்ளது குறையெண். பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ். சரி. ஓகே. மிகையெண், குறையெண். 0ல இருந்து 5 போங்கப்பா. 0ல இருந்து 5 வந்தாச்சு. அப்ப ஆரோ மார்க் போட்டுட்டு 5. சரியா? 0ல இருந்து 5 வரைக்கும் இந்த வந்திருக்கும். ரைட்டு. மைனஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, கூட்டணுமா? குறைக்கணுமா? என்னோட இடது கை பக்கம் போக, போக, போக தானே குறையுது. வலதுலருந்து இடது கை பக்கம் போக, போக குறையுதுன்னா, மைனஸ் கழித்தல் அப்டின்னாலே என்ன அர்த்தம்? ரிவர்ஸ்ல வரணும். சரியா? போட்ட அம்புக்குறிக்கு ரிவர்ஸ்னா எப்டி?
இல்ல இங்கிட்டு தானே வரும். தட் இஸ் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் சைடு. அப்ப எத்தனை டிஜிட்ட கரைக்கணும்? 3. ஸோ 1, 2, 3. அப்ப ரிவர்ஸ்ல கழிச்சா என்னோட ஆன்சர் எங்க வந்து நிக்குது? இது உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி ஓவல் போட்டு காமிக்கிறேன். சரியா? ஆன்சர் இஸ் 2. புரிஞ்சுச்சா? ஸோ அப்ப இந்த இடத்துல அம்புக்குறி போடணும். இந்த நம்பர் லைன்ல எண்கோட்டு முறையில உங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா, கண்டிப்பா நம்பர் லைன் போட்டு தான் செய்யணும். சரியா? ஸோ இப்ப காமிச்சது வந்து மேனுவலா எப்படி சொல்றோம்? நம்ம கால்குலேஷன் பண்ணோம். இது நம்பர் லைன் மெத்தட்ல போட்டிருக்கோம். இது வந்து ஃபார்முலா மெத்தடு. இந்த நம்பர் லைன் மெத்தட்ல போட்டிருக்கோம். சரியா குட்டீஸ்? புரிஞ்சுச்சா? ஸோ இதுக்குரிய சிமுலேஷன்ஸ் இப்ப நம்ம பார்த்துடலாம். யா குட்டீஸ் உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க. லெஃப்ட் சைடு மைனஸா? ஸோ மைனஸ பத்தி தான். டீச்சர் லாஸ்ட் கிளாஸ்லயும் இதே மாரி தான் காமிச்சீங்க. இந்த கிளாஸ்லயும் இதே காமிக்கிறீங்கன்னா, ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. அடிஷனுக்கும் இதே தான், சப்ட்ராக்ஷனுக்கும் இதே ரூல் தான். சரியா? ஸோ நீங்க புரிஞ்சு படிச்சா ஈஸியா இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? சம் செய்யலாமா? ஏங்க நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையான்னு நான் ஓகே. இப்ப இந்த சம் வந்து சப்ட்ராக்ஷன் மெத்தடா? கரெக்ட்டா? ஏன்னா நடுவுல என்ன சிம்பல் இருக்கு? மைனஸ் சிம்பல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இங்க 4 குடுத்ததுனால நம்பர் வந்து ஏ. தட் இஸ் ஏன்னு வச்சிருக்காங்க. அத ஹைலைட் பண்றதுக்காக கிரீன் கலர்லயும், 2வது நம்பர ரெட் கலர்லயும் குடுத்துருக்காங்க. சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுச்சா? சோ 4 அப்படின்னா 0ல இருந்து 4 போணும். சரியா? இங்க பாருங்க அழகா கிரீன் கலர்ல ஹைலைட் குடுத்துருக்காங்க. சரி. 4 போயிட்டாங்க. அடுத்து என்னப்பா செய்யணும் அப்படின்னா, 4ல இருந்து என்ன பண்ணணும்? -7 கேட்டிருக்காங்க. -7னா என்னம்மா? உங்களுக்கு ரிவர்ஸ்ல வரணும்னு சொல்லி குடுத்துருக்கேனா? சோ ரிவர்ஸ்ல வரணும்னா என்ன செய்யணும்? யோசிச்சு சொல்லுங்க. இப்ப இந்த சிம்பல் என்ன செய்வீங்க? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸு. அப்ப 4 பிளஸ் 7 இஸ் 11 எழுதுவோம். இப்ப நம்ம செஞ்ச கணக்கே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள சொல்லிட்டு, பின்ன இங்க வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ A இஸ் ஈக்குவல் டூ 5, B இஸ் ஈக்குவல் டூ என்ன எடுத்தோம் அப்படின்னா, 3 எடுத்தோம். யா இந்த பாத்துக்கோங்கப்பா. இந்த சம் தான் இப்ப நம்ம பண்ணோம். அதே சம்மையே இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதான்னு பாத்துக்கோங்க. இப்ப ஏன்றது என்னது? 0ல இருந்து 5 வரைக்கும் போயாச்சு. சோ அதனால தான் கிரீன் கலர் போட்டிருக்காங்க. சரியா? ஓகே. அண்ட் தென் B யோட வேல்யூ என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, 3 குடுத்துருக்காங்க. சோ B யோட வேல்யூன்னா என்ன அர்த்தம்? ரிவர்ஸ்ல வரணும். டீச்சர் இங்க எங்க டீச்சர் எனக்கு 5 தெரியலன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. இது ஏற்கனவே லாஸ்ட் 3 கிளாஸஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க குடுத்த யூனிட்ஸ் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்பர் லைனுக்கு 2 யூனிட்ஸ் எடுத்திருக்காங்க. சோ நீங்க 1 யூனிட் வச்சு செஞ்சாலும், இன்னும் நம்பர் லைன் வந்து நல்லா பெருசா தான் இருக்கும். சரியா? சோ அவங்க வந்து கொஞ்சம் நெறைய நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் குடுக்கணுன்றதுக்காக தான் 2 யூனிட்ஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. சோ 4க்கும் 5க்கும் 4க்கும் 6க்கும் நடுவுல தான் இந்த நம்பர் 5 வந்திருக்கு. ஓகே டன். அதுலருந்து எங்கப்பா போனோம்? மைனஸ்னா குறையன் தானே? தட் இஸ் ரிவர்ஸ்ல வர சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க ரெட் கலர்ல ஆரோ மார்க் ஹைலைட் பண்ணியிருக்காங்களா? சோ ரிவர்ஸ்ல வரணும். வந்தா எனக்கு ஆன்சர் எங்கோட கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. அந்த டாட்டடு. இங்க தெரியுதா? கிரீன் கலர்ல இருக்கா? எல்லோ கலர்ல இருக்கா? கிரீன் கலர் வந்து இங்கிட்டு போன டைரக்ஷன். இங்க எல்லோ கலர் தான் நம்மளோட ஆன்சர். எஸ். ஆன்சர் இஸ் 2. We too also got the same thing. புரிஞ்சா குட்டஸ்? இங்க பாருங்க இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக் குடுக்குறேன். இப்ப பாருங்க. ஏ வந்து என்ன எடுத்திருக்கோம்? 6 எடுத்திருக்கோம். அப்ப 0ல இருந்து தான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும். 0ல இருந்து குடுத்த வேல்யூ என்ன? 6. சோ அப்ப மிகை எண் ரைட் சைடுல கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. யா 6 இருக்கு. அடுத்து B யோட வேல்யூ நான் மாத்தவே இல்ல. அப்படியே கூட வச்சுக்கலாமே. அப்ப B என்ன செஞ்சிருக்கோம்? 3. என்ன செய்யணும்? ஆட் பண்ணுமா? சப் பண்ணுமா? சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ மைனஸ் சைன் கழித்தல். அப்ப ரிவர்ஸ்ல. அதனால தான் இந்த ரெட் கலர்ல ஏரோ மார்க் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சரியா குட்டீஸ்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ரிவர்ஸ்ல வந்திருக்காங்க. சோ ரிவர்ஸ்ல வந்ததுனால என்ன செஞ்சிருக்கோம்? 6ல 3ய சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். சோ ஆன்சர் இஸ் வாட் இட் இஸ்மா? இட் இஸ் 3. அப்ப 2க்கும் 4க்கும் நடுவுல அந்த எல்லோ கலர்ல ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்களா? தட் இஸ் மை ஆன்சர். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கா? இப்ப இங்க பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைனஸ்ல போட்டு காமிக்கிறேன். ஆ இப்ப பாருங்க. ம். இப்ப பாருங்க. 2 குறியும் ஒரே 2 எழுதுனதுக்கும் முழுக்களும் ஒரே குறியில இருக்கா? -6,
-3 இந்த ரெண்டையும் கழிச்சா என்னப்பா வரும் அப்படின்றதுல தான் நம்ம கவனமா செய்யணும். பிராக்கெட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப -6 அப்படியே இருக்கும். 2வது இது என்னவா மாறிரும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிகம்ஸ் பிளஸ் ஆயிரும். அடுத்து பாருங்க -6 + 3. ஸோ சேம் சைனா டிஃபரண்ட் சைனா? டிஃபரண்ட் சைனா இருக்கு. அப்ப டிஃபரண்ட் சைனா என்ன செய்யணும்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணுமா? கரெக்ட்டா? அப்ப போட்டோம்னா என்ன வந்திருக்கும்? -3 வரும். சோ அதோட டயகிராம் பார்த்துடலாமா? இங்க நம்பர் லைன்ல என்ன செஞ்சிருக்காங்க? 0ல இருந்து -6. நம்பர் என்ன குடுத்திருக்காங்களோ அத கிரீன் கலர்லயும், 2வது நம்பர ரெட் கலர்லயும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சரியா குட்டீஸ்? இங்க பாருங்க 0ல இருந்து -6 வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து இங்க என்ன குறி வந்திருக்கு? பிளஸ். பிளஸ்னா என்னது? மிகை எண். அப்ப எந்த பக்கம் போணும்? அதற்கு எதிர்பரம் குறியில தான் போணும். அப்ப ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு? -3ல வந்திருக்கு. இப்ப இத நான் நம்பர் லைன்ல உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு செஞ்சு காமிச்சா இன்னும் கொஞ்சம் வைடா தெரியும். சரியா? ஓகே டன். இப்ப செஞ்சிடலாமா? என்ன குடுத்திருக்காங்க? கொஸ்டின் என்ன குடுத்தாங்க? -6 மைனஸ் ஆஃப் -3. ஆன்சர் இஸ் வாட்? சரியா? இங்க கொஸ்டின் மார்க். சோ டக்குன்னு போட்டுடலாமா? ஓகே டன். ஒரு நம்பர் லைன் 0, -1, -2, -3, -4, -5, -6, 1, 2, 3 இப்படி போகும். இப்ப என்னப்பா குடுத்திருக்காங்க? 0ல இருந்து நம்பர் என்ன குடுத்திருக்காங்க? -6. சோ இந்த கொஸ்டின் இங்க கூட எழுதிக்கிறேன். ம். சரியா? சோ அப்பதான் உங்களுக்கு டயகிராம் நல்லா தெரியும்ல. இங்க ஏரோ மார்க் போட்டுறணும். கண்டிப்பா போடணும். சரியா? சோ இதுதான் -6 போட்டாச்சுப்பா. 0ல இருந்து -6 எங்கோ அங்க வந்துருச்சு. 1, 2, 3 கரெக்ட்டா போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து அங்க இருந்து மைனஸ்னா என்ன அர்த்தமா? ஆப்போசிட் ரிவர்ஸ்ல குறையுது அப்படின்றதுக்கு. சோ அப்ப அங்க இருந்து ரிவர்ஸ்ல இந்த ஏரோ மார்க் இண்டிகேஷன் இங்க கூட போட்டுக்கோங்க. இன்னும் பெட்டரா நல்லா தெரியும். சோ ரிவர்ஸ்ல போங்க. எதுக்கு? 3 டிஜிட்டுக்கு. சோ 1, 2, 3யா? சோ அப்ப ரிவர்ஸ்ல வந்தா என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. இந்தா வந்தாச்சா? உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ரிவர்ஸ்ல இந்த அம்புக்குறி போன டைரக்ஷனுக்கு இந்த ரிவர்ஸ்ல வரணும். கழித்தல்னா அப்படிதான் வரணும். கூட்டல் அப்படின்னா 2 அம்புக்குறி ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கணும். சரியா குட்டீஸ்? அப்ப எனக்கு ஆன்சர் என்னப்பா வந்திருக்கு அப்படின்னா, ஆன்சர் இஸ் -3. இத செஞ்சுருவோமா? -6 மைனஸ் ஆஃப் -3. இப்ப நம்ம என்ன சொல்லிக் குடுத்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த -6 அப்படியே வச்சுக்கோங்க. ஃபார்முலா மெத்தட்ல போட்டா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இங்க 3 போடுவோம். அடுத்து என்ன செய்வோம்? -6 + 3. 2 நம்பரும் சேம் சைனா, டிஃபரண்ட் சைனா? டிஃபரண்ட் சைனா என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போட்டோம்னா, மை ஆன்சர் இஸ் -3. அப்ப 2லயுமே ஆன்சர் எனக்கு ஒண்ணா தானே வந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஓகே. அடுத்து பார்க்குற கிளாஸ்ல இதுக்குரிய பயிற்சி கணக்குகள் 1.2ஓட பயிற்சி கணக்குகள் செய்யலாம். உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புதலும் சரியா தவறாவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் ட்ரூ ஆர் ஃபால்ஸாவும் இட் இஸ் ஹோம் ஒர்க். ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா குட்டர்ஸ்? கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.